So நாம நேத்திக்கு கிளாஸ்ல ஆல்பா பீட்டா காமா டிகே பார்த்தோம். அந்த 3 லா இருந்தது இல்லையா? when a parent nucleus disintegrates by emitting an alpha particle, its atomic number decreases by 2 units and mass number decreases by 4 units. When an parent nucleus decays by emitting a beta particle, its atomic number increases by 1, mass number remains the same. When a parent nucleus disintegrates by emitting a gamma particle, neither the mass number nor the atomic number changes. There is change only in the energy level of the nucleus. இந்த 3 லாவுக்கும் சேர்த்து ரேடியோஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு பேர். அப்ப நம்ம நேத்திக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பீட்டா டிகேவை பத்தி சொன்னேன். அதுல நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, whenever a nucleus எக்ஸ்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணினா இது புது நியூக்ளியஸா மாறும். அட்டாமிக் நம்பர் டிக்ரீசஸ் பை 1, சரி இன்க்ரீசஸ் பை 1, the mass number remains the same. இந்த பீட்டா பார்ட்டிகிள் வந்தா கையோட ஒரு ஆன்டி நியூட்ரினோன்னு ஒன்று வரும்னு சொன்னேன். அதே மாதிரி whenever a nucleus disintegrates by emitting a positron, பாசிட்ரான்னா அப்படியே இந்த பீட்டா பார்ட்டிகிளுக்கு எலக்ட்ரானுக்கு ஆன்டி பார்ட்டிகிள் இது. அதனுடைய அட்டாமிக் நம்பர் decreases by 1, the mass number remains the same. இந்த கேஸ்ல ஒரு நியூட்ரினோ அப்படின்னு ஒரு பார்ட்டிகிள் எமிட் ஆகும். இந்த நியூட்ரினோவும் ஆன்டி நியூட்ரினோவும் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். எப்படி எலக்ட்ரான் பாசிட்ரான் ஆன்டி பார்ட்டிகிள், ஆன்டி பார்ட்டிகிள் எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்லி திங் இஸ் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால அது புரோட்டான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. புரோட்டானுக்கு மாஸ் உண்டு, வேற இந்த பாசிட்ரானுக்கு மாஸ் கிடையாது. அது மாதிரி நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ ரெண்டு பேருமே ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். ஆன்டி பார்ட்டிகிள்ஸ்னா என்ன விதத்துல அதுக்கு டிஃபரெண்டா இருக்கு? ஏன்னா பிகாஸ் நியூட்ரினோனாலே ஆஸ் சச் அதுக்கு பேர் ஏன் வச்சாங்கன்னா அதுக்கு சார்ஜும் கிடையாது, மாஸும் கிடையாது. நோ சார்ஜ், நோ மாஸ். அதனாலதான் அதுக்கு நியூட்ரினோ அப்படின்னு ஆக்சுவலி ஃபெர்மி அவர் தான் பேர் வச்சார் அதுக்கு. ஃபெர்மி டிராக் பிரின்சிபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எந்த விதத்துல அதுங்க ரெண்டு பேரும் இப்ப வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பின்ல அதுங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட். ஒண்ணுக்கு பிளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப்னு எழுதுவோம் இல்லையா, ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதுல டிஃபரன்ஸ் அது. ஸோ அது ரெண்டு பேரும் ஆன்டி பார்ட்டிகிள். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். இது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். ஆக்சுவலி நேற்றுக்கு நம்ம ஆல்பா பார்ட்டிகிள் எமிஷன்ல ஒரு கணக்கு ஒண்ணு போட்டோம். என்னன்னா போன வீடியோவை ரீகேப் பண்ணி பாத்தீங்கன்னா யுரேனியம் 232-92 வந்து ஒரு ஆல்பாவை எமிட் பண்ணிட்டு தோரியமா கன்வெர்ட் ஆச்சு. It became thorium 228 with an emission of alpha particle. ஸோ இந்த ப்ராசஸ்ல எனர்ஜி இதுல மாசஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு கேட்டாங்க. நம்ம அதுல 5.41 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கால்குலேட் பண்ணோம். மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் மாஸ் ஆஃப் த ப்ராடக்டை விட அதிகமா இருக்கு. அந்த மாஸ் டிஃபரன்ஸ்ல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு கால்குலேட் பண்ணும். இந்த கைனடிக் எனர்ஜி யார்கிட்ட இருக்குன்னா தோரியம் ஆல்பா ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கும் கைனடிக் எனர்ஜி, அந்த ரிலீஸ் ஆன எனர்ஜி. ஆனா தோரியம் அதே இடத்துல இருக்கும் பிகாஸ் அதுக்கு கைனடிக் எனர்ஜி, ஏன்னா மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் தான் எனர்ஜி எடுத்துடுது. ஆல்பாக்கு மாஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த ரேஷியோ மொமெண்டம் கன்சர்வேஷன் எல்லாம் போட்டு ஆல்பா பார்ட்டிகிளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த 5.4ல 5.3 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஹீலியத்துக்கே போயிடுது. தோரியம்க்கு 0.9 சம்திங் தான் எனர்ஜி கிடைச்சது. இதை நம்ம கால்குலேஷன் பண்ணோம். அது மாதிரி இந்த பீட்டா எமிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பீட்டா எமிஷன் C14 இருக்கு இல்லையா, கார்பன் 14 ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அது C12 N14 மாறுறது by emitting a beta particle. When it emits a beta particle with an இந்த antineutrino முதல்ல தெரியாது, பீட்டா மட்டும் எமிட் பண்றதுன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. அதை பண்ணும்போது அது என்னவா மாறினது N14 மாறிச்சு. இந்த போன கணக்கு போட்ட மாதிரியே இப்ப எவ்வளவு மாஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு வாட் இஸ் எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் த ரியாக்ஷன், அண்ட் அதுல நைட்ரஜனுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருக்கும், இந்த பீட்டா பார்ட்டிகிளுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. எப்படி இங்க போன கணக்குல ஆல்பாக்கு 5.3 இருக்கும்னு கால்குலேட் பண்ணாங்க இல்லையா, பண்ணிட்டு ஆல்பா பார்ட்டிகிளோட வெலாசிட்டி மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டா இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஆல்பா பார்ட்டிகிளுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி, அது கரெக்டா இந்த கணக்கு போட்டதும் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனும் மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி கால்குலேஷன் இங்க போட்டு இந்த வெளியில வர்ற எலக்ட்ரானுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு அவங்க மெஷர் பண்ணினப்ப பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கு. அவங்க தியரட்டிக்கலா மேத்தமேட்டிக்கலா போட்டா எக்கச்சக்கமான கைனடிக் எனர்ஜி வருது, பட் மெஷர் பண்ணி பார்த்தா அவ்வளவு இல்லவே இல்லை. அது சரி, ஒரு தடவை தப்பா பண்ணிட்டோமோன்னு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 10 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வரணும்னு வச்சுக்கலாம். இந்த பீட்டா பார்ட்டிகளுக்கு 1 மில்லியன் தான், ஒரு ஏதோ 9.8 வந்தா கூட பரவாயில்ல, 1 மில்லியன் தான் வருது. சரி, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணா 1.5 வருது, இன்னொரு தடவை பண்ணா 1.6, 1.42 மாறி மாறி இஷ்டத்துக்கும் இந்த பீட்டா பார்ட்டிகளோட ரேஞ்ச் வருது. இது என்னன்னு ரொம்ப நாளைக்கு இந்த பீட்டா பார்ட்டிகல் வேற அந்த போன ஆல்பா எமிஷன்ல என்ன கால்குலேட் பண்ணாங்களோ எக்ஸாக்ட் இப்ப 5.3னா ஒரு 5.28 கொஞ்சோண்டு எரரோட வருது. இது எக்கச்சக்கமா எரரும் வருது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது ஒவ்வொரு ரிசல்ட் வருது. ஸோ ஆல்பா பார்ட்டிகல் சிங்கிள் எனர்ஜியோட வருது, வேற பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ், கண்ட எனர்ஜிஸ்ல வருது. இது என்னன்னு ரொம்ப நாள் உங்களுக்கு புரியாமே இருந்தது. அப்ப நம்ம யார் வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா, அவர் தான் சொன்னார், எப்ப நம்ம நினைச்சுக்கலாம் இது கூட இன்னொரு பார்ட்டிகிள் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேல கோடு போடல, ஒரு பார்ட்டிகிள் வருதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு மாசம் கிடையாது, சார்ஜும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம், எனர்ஜியை மட்டும் அது எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி போட்டா கணக்கு சரியா வந்துடும், இந்த மிச்சம் வர்ற எனர்ஜி எல்லாம் அதுகிட்ட போயிடுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். சும்மா அசம்ஷன் தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் சப்போஸ் அப்படி ஒரு பார்ட்டிகிள் வருதா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் மெஷர் பண்ணி பார்த்தாங்க. ஃபெர்மி அவர் தான் வந்து அதுக்கு என்ன பண்ணார், பாலி சஜஸ்ட் பண்ணார், இப்படி ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கலான்னு. ஃபெர்மி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தார், நியூட்ரினோ அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியூட்ரலா இருக்கு, சார்ஜ் கிடையாது, மாசும் கிடையாது, நோ மாஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பலை வச்சார். அப்புறமா அது ஆன்டி நியூட்ரினோ லேட்டர் ஆன் ப்ரூவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் எவ்வளவு நாள், ரொம்ப முன்னாடி 1950ஸ்ல சஜஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே போய் யாராலையும் பார்க்க முடியல. பிகாஸ் என்னன்னா, இந்த நியூட்ரினோ யாரு கூட ரியாக்டே பண்ணாது. ஏதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது மேட்டர் கூட ரியாக்ட் ஆகணும், அப்பதான் அந்த பார்ட்டிகிளை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுக்கு சார்ஜ் இல்ல, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகல, மாஸ் இல்ல, இபிஎம் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது மேட்டர் கூட இன்டராக்ட் ஆகுதான்னு பார்த்தா அதுவும் இப்ப நம்ம எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பீட்டா பார்ட்டிகல்லாம் ஒரு கேஸ் வழியா அனுப்பினா அயனைஸ் பண்ணும். ஸோ அதை வச்சாவது கண்டுபிடிக்கலாம், இது அதுவும் பண்ண மாட்டேங்குது ஒண்ணும். ஸோ இன்டராக்ஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உங்களுக்கு கூட தெரியும், இப்ப நம்ம தேனியில கூட அதை ட்ராப் பண்ணவே முடியாது. ஒரு எக்கச்சக்கமான நியூட்ரினோஸ் இந்த உலகத்துல வந்துகிட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அதை பார்க்கலன்னா எந்த மெட்டீரியல் வழியினாலும் அது பூந்து போயிடும்ன்றாங்க. அதை ஒரு இடத்துல அடக்கி வைக்கவே முடியாது. ஸோ இந்த தேனிக்கிட்ட ஏதோ ஒரு மலை இருக்கு, அங்க மட்டும்தான் அந்த மலைக்குள்ளதான் அந்த புகையில தான் ட்ராப் பண்ண முடியுது. அதனால அங்க ஒரு நியூட்ரினோ ரிசர்ச் லெபார்டரி பண்றாங்க. ஸோ அந்த மலைக்கு அந்த கேரக்டர் இருக்கு, நியூட்ரினோ ஹோல்டு பண்றதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1995ல தான் இந்த நியூட்ரினோ இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப இப்ப லேட்டஸ்ட் டிஸ்கவரி தான். ஸோ இது நியூட்ரினோங்கிறது ஒரு தியரிட்டிக்கலா ப்ரெடிக்ட் பண்ணி லேட்டர் ஆன் அப்படி வந்தா எப்படி இருக்கும்னு ரிசர்ச் பண்ணி வந்தது. ஸோ திஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன். ஓகே, இப்ப நம்ம ஆல்பா ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் ஆல்பாவை எமிட் பண்ணா என்ன ஆகும், பீட்டாவை எமிட் பண்ணா என்ன ஆகும், காமாவை எமிட் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்ப பல்கா ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள், இப்ப ரேடியம் இஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு ரேடியம் ஆட்டம் எல்லாம் எடுக்க முடியாது என்னால். ஒரு கிராம் ரேடியம் ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதுல எக்கச்சக்கமான ஆட்டம்ஸ் இருக்கும். இதுங்களோட ரேடியோ ஆக்டிவிட்டிய டீடைல்டா படிச்சா அது எப்படி டிகே ஆகும், இந்த ஆட்டம் இப்ப டிகே ஆகுமா, இந்த ஆட்டம் எப்ப டிகே ஆகும், இட் இஸ் அன்பிரடிக்டபிள் ப்ராபபிலிட்டி. நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு 1,00,000 ஆட்டம் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு ஆட்டம் இந்த செகண்ட்ல ஆகும், ஒரு வருஷம் கழிச்சுதான் இன்னொரு ஆட்டம் ஆகும், எந்த ஆட்டம் எப்ப டிகே ஆகுன்றது ப்ராபபிலிட்டி. அப்ப இது ஒண்ணும் புரியாம இருக்கிறதுனால என்ன படிச்சாங்க, இதோட ஆக்டிவிட்டியை பார்க்கலாம், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆட்டம் டிகே ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணாங்க. அது மூலமா ஒரு லா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணாங்க, லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான லா இது. இதுலதான் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் இந்த லெசன்ல வரும். ஸோ இந்த லாவை நல்லா புரிஞ்சுக்கிறது. என்ன சொன்னாங்கன்னா, the number of atoms decaying at any instant is directly proportional to the number of atoms left at that instant அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு இனிஷியலா ஒரு 100 ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எத்தனை ஆட்டம்ஸ், ஒரு dn by dt ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன், the number of atoms undergoing disintegration per second அப்படின்னா number of atoms which emit the radioactive nucleus. ஒரு ஆல்பாவை எமிட் பண்ணிட்டு அது என்ன ஆகுது, ரெண்டா பிரியுது இல்லையா, முழுசா இருந்த ஒரு நியூக்ளியஸ் ஆல்பாவை எமிட் பண்ண உடனே 2 நியூக்ளியஸா பிரியுது, பேர் டிஸ்இன்டகிரேஷன். இன்டகிரேட்ல சேர்றது, டிஸ்இன்டகிரேட்னா பிரியுது. So the number of atoms which undergo disintegration, இப்ப நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பார்த்தா எவ்வளவு ஆட்டம் டிஸ்இன்டகிரேட் ஆகும்னா அது இந்த இனிஷியலா எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு 100க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்.
இப்ப 2 ஆட்டமே எமிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப 98 தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த செகண்ட்ல எவ்வளவு வாட் இஸ் த ரேட் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன்? திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 98. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 50 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு செகண்டுக்கு முதல்ல ஒரு செகண்டுக்கு ரெண்டு ஆட்டம் டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு. இப்பயே 2 ஆட்டம் டிஸ்இன்டிகிரேட் ஆகுமான்னு பார்த்தா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 50. ஒரு ஆட்டம் தான் டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சோ என்ன சொல்றாங்க, இந்த நேரத்துல எவ்வளவு ஆட்டம் ஒரு செகண்டுக்கு டிஸ்இன்டிகிரேட் ஆகுன்றது இப்ப எவ்வளவு ஆட்டம் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு, பிரசன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட், அதுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி இருந்தாலே நம்ம அதை ஈக்குவல் டுவா பண்றதுக்கு ஒரு ஈக்குவல் டு சைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், the rate of disintegration, which is called the number of atoms undergoing disintegration per second, is proportional to the number of atoms present at that instant. ஒரிஜினலா நான் 100 ஆட்டம் எடுத்துட்டோம்லாம் சொல்லக்கூடாது, இப்ப எவ்வளவு ஆட்டம் இருக்கு அதுக்கு தான் ப்ரொபோர்ஷனல். சோ இது ஈக்குவல் டுவா பண்ணினோம்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த கான்ஸ்டன்ட் லாம்டான்னு போட்டுக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் decay constant minus lambda n போடுறோம். ஏன் மைனஸ்? இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் போக போக குறைஞ்சுட்டே போகுது. முதல்ல 100 எடுத்துட்டா 98 ஆறுது, 50 ஆறுது, அப்படி குறைஞ்சிட்டே போகுது. அதுக்காக நெகட்டிவ் சைன். இது நீங்க நான் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சொல்யூஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க இல்லையா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதே மாதிரி தான் இங்க அதே தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ dn by dt is equal to minus lambda n. இப்ப நம்ம we are trying to get எவ்வளவு ஆட்டம்ஸ் இப்ப இருக்கு. நான் n0 100 ஆட்டம் எடுத்துட்டேன். ஒரு 1 hour கழிச்சு பாக்கி எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சோ இதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ண போறோம். ரீஅரேஞ்ச் பண்ணா dn by n is equal to minus lambda dt ன்னு எழுதலாம். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா integral dn by n is integral minus lambda dt. இன்டகிரேட் பண்ணா இது log n ln n ஆகும். dn by n இன்டகிரேட் பண்ணா this is equal to minus lambda t plus a constant c. சொல்றோம். அப்ப when t is equal to 0, constant இது n is equal to n0. எவ்வளவு ஆட்டம்ஸ் இருந்தது? n0 ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ln n0 is equal to minus lambda t, minus lambda t 0 ஆயிடும். t is 0 போட்டேன்னா plus c. அப்ப c க்கு பதிலா இதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ln n is equal to minus lambda t plus ln n0. ln n0 இங்க கொண்டு வந்தா you have ln n by n0. இது log தான் ஆக்சுவலா. to the base 10 போட்டா log ன்னு போடுவோம். to the base e போட்டோம்னா ln ன்னு போடுவோம். அது உங்களுக்கு தெரியும், மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. so this is nothing but logarithm. ln n by n0 is equal to minus lambda t. இல்ல இந்த e பவர் ரைஸ் பண்ணா n by n0 is e power minus lambda t எழுதலாம். or n is equal to n0 e power minus lambda t. so நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n0 atoms initial எடுத்துட்டா t seconds கழிச்சு what will be the number of atoms remaining n, அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்கோம். இதன்படி பார்த்தா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்ப நான் 100 ஆட்டம் எடுத்திருக்கேன் மிஸ், எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகி 0ன்னு எப்ப மாறும்? இப்ப n 0 ஆகணும். அப்ப t எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டா, n 0 ஆகணும்னா ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகும். n0 0 ஆக முடியாது, ஏன்னா இனிஷியலா எடுத்துட்டது 100. அப்ப இந்த e பவர் மைனஸ் லாம்டா டி தான் 0 ஆகும். அது எப்ப 0 ஆகும்? e பவர் மைனஸ் லாம்டா டி நான் 1 by e பவர் லாம்டா டி எழுதிக்கலாம். this should become 0. அப்ப e பவர் லாம்டா டி should become equal to infinity. 1 by infinity தான் 0 ஆகும். அப்ப t should become equal to infinity because லாம்டாங்கிறது ஒரு decay constant ன்னு சொல்லுவோம், அந்த proportionality constant. அந்த கான்ஸ்டன்ட் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ இருக்கும், அது இன்ஃபினிட்டிலாம் ஆக முடியாது. decay constant is a constant for a given material. எப்படி நம்ம டென்சிட்டி வாட்டருக்குன்னா 1000, மெர்குரிக்குன்னா 13.6 into 10^3 சொல்றோமோ, அது மாதிரி இந்த லாம்டா டிகே கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட். அப்ப எல்லா ஆட்டமும் மொத்தமா டிஸ்இன்டிகிரேட் ஆகி முடிக்கணும்னா இன்ஃபைனைட் டைம் ஆகும். நான் 100 ஆட்டம் எடுத்துட்டா 100 ரேடியம் ஆட்டம் எடுத்துக்கிறேன். 100 ரேடியம் ஆட்டமும் பார்ட்டிகிளை எமிட் பண்ணி கம்ப்ளீட்டா ரேடியம் இல்லாம வேற மெட்டீரியலா மாறணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இன்ஃபைனைட் டைம். ஏன்னா இன்ஃபினிட்டினா எவ்வளவு? 10 வருஷமா, 100 வருஷமா, 1000 வருஷமா? இது ஒண்ணு மெஷர் பண்ண முடியவே இல்லை. அப்ப நம்ம மெஷரபிள் டேர்மா ஒண்ணு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அதனால we are introducing a term called half life. t half. சரிப்பா, ஃபுல்லா 100 ஆட்டம்ஸ் 0 ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு இன்ஃபினிட் டைம் ஆகுது.
150 ஆறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையாவது மெஷர் பண்ண முடியுமா? அதான் இந்த half life. It is the time taken by the radioactive sample to get reduced to half the original number. Originally N0 atoms இருந்ததுன்னா when T is equal to 0, N0 atoms இருந்தா when T is equal to T half, ஒரு half life முடிஞ்ச உடனே அது N0 by 2 ஆகணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? T is equal to 2 half lives ஆச்சுன்னா N0 by 4 ஆகும். டைம் 3 half lives இருந்ததுன்னா N0 by 8 ஆகும். பட் டைம் வந்து N half life ஆச்சுன்னா என்ன ஆகும்? 2 half life னா N0 by 2 power 2. இது N0 by 2 power 3. 3 half life னா N half life னா N0 by 2 power N. அப்படி ஆகணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா பாட போறோம். நம்ம கிட்ட என்ன இருக்கு? N is equal to N0 e power minus lambda t. When T is equal to T half, N is equal to N0 by 2. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா N-க்கு பதிலா N0 by 2, ரைட் சைட்ல N0 e power minus lambda, T-க்கு பதிலா T half. N0 கேன்சல் பண்ணிடலாம். So you have 1 by 2 is equal to e power minus lambda T-னே எழுதிக்கிறேன். half அப்படின்னு இருக்குன்னு நினைச்சுக்கலாம். கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக. இந்த உல்டா பண்ணோம்னா 2 is equal to e power lambda t. அப்ப e கேன்சல் பண்ணோம்னா take ln on both side. ln 2 is equal to lambda t. அப்ப t is equal to ln 2 divided by lambda. ln 2 ஓட வேல்யூ log 2 னா உங்களுக்கு தெரியும் 0.3010. ln 2 னா அதோட 2 பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். log bookல பார்த்துப்பீங்க 0.6931 divided by lambda. So this is the formula for half-life period of a radioactive sample. அப்படின்னா ஒரிஜினல்ல இருந்து ஹாஃபா குறையறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்முலா. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டிகே கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சா நம்ம அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியடை கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஒரு கிராஃப் வரைஞ்சேன்னா யாருக்கும் between N and T and number of atoms. X axisல நான் டைம் எடுத்துக்கிறேன், Y axisல number of atoms எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாம். When T is equal to 0, number of atoms is N0. So இதை N0 ன்னு வச்சுக்கலாம். Let us take this as N0. 1, 2, 3, 4, 5, 6. So இது N0 by 2. Again, இதுல பாதி N0 by 4. இதுல பாதி N0 by 8. T வந்து 0. ஒரு half life T half. இது 2T, இது 3T, 4T அப்படி வச்சுக்கலாம். So இன்னும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சா பரவாயில்லையோ பெட்டரா. Just a minute. இன்னும் கொஞ்சம் சின்ன கட்டமா எடுத்துக்கலாம். We'll just make it. ஏன்னா இது நான் எக்ஸ்போனென்ஷியல் டைம் இன்ஃபைனைட் டைம்ல தான் 0 ஆகும். Just I want to prove. So அது நம்ம கிராஃப் ஷீட்ல வரைஞ்சாதான் நமக்கு நல்லா கரெக்டா வரும். ஓகே. So இப்போ we are taking number of atoms along the x-axis. Sorry, time along the x-axis and number of atoms along the y-axis. So இது N0 ன்னு வச்சுக்கலாம். இது time along the x-axis. இது 0. இது 1T, இது 2T, 3T, 4T, 5T அப்படி வச்சுக்கலாம். Tனா ஒரு half life அர்த்தம். இது N0னா இதுல கரெக்டா எக்ஸாக்டா பாதி N0 by 2. இதுல பாதி N0 by 4. இதுல பாதி N0 by 8. நான் ஏன் கிராஃப் ஷீட் எடுத்து வரைஞ்சிருக்கேன்னு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஸோ அப்பதான் கரெக்டா வரும் கிராஃபோட ஷேப். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கில் கொஸ்டின் எக்ஸாம்ல போர்ஷன் இருந்தா. ஸோ டைம் 0 இருக்கும்போது N0, டைம் T இருக்கும்போது N0 by 2, 2T இருக்கச்சு N0 by 4, 3T N0 by 4 எங்க நடுவில் எழுதி மார்க் பண்ணிருக்கேன். ஸோ N0 by 4. டைம் 3T இருக்கும்போது N0 by 8. Where is this N0 by 8?
டைம் 40 இருக்கும்போது n0 by 16. So இதெல்லாம் நம்ம கிராஃபா வரைஞ்சோம்னா we can see it's an exponential graph. வேகமா முதல்ல குறைஞ்சது, போக போக ஸ்லோவா குறைஞ்சி அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போய் இன்ஃபினிட்டில தான் டச் பண்ணும். ஸோ நம்ம சாதாரணமா கட்டம் போடுற மாதிரி இது n0 போட்டு அடுத்த கட்டத்தை n0 by 2 n0 by 4 போட்டுறக்கூடாது. அந்த டோட்டல் n0ல பாதி, அதுல பாதி n0 by 4 அது மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் வரைச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல என்ன தெரியுது, ஃபுல்லா ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் டிஸ்இன்டிகிரேட் ஆகி முடிக்கிறதுக்கு நமக்கு இன்ஃபைனைட் டைம் எடுத்துக்கும். வேற அதுல இருந்து நம்ம ஹாஃப் லைஃப் பாதி ஆட்டமா குறையறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அதோட டிகே கான்ஸ்டன்ட் தெரிஞ்சதுன்னா. இப்ப நம்ம சொன்னோம் இதுல முக்கியமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் dn by dtன்னு சொன்னோம். இந்த dn by dtனா டிகே ரேட்னு சொல்லலாம், டிஸ்இன்டகிரேஷன் ரேட். இது ஆக்டிவிட்டி ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டி ஆர்னு சொல்லுவாங்க. சரியா, dn by dt is r. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, n is equal to dn is equal to minus lambda dt போட்டோமா. dn by dt is minus lambda n. முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம கிட்ட. ஸ்டார்ட் பண்ணும்போது we started with dn by dt is proportional to n, or dn by dt is minus lambda n. So இதை நம்ம ஆர்னு சொல்றதுனால r is equal to minus lambda t. அது it's a formula for activity of the sample. Minus lambda n, sorry, t. It's proportional to n lambda n. இல்லை இதுக்கு பதிலாக எப்படி கூட எழுதிக்கலாம், மைனஸ் லாம்டா இன்ட்டு என்னுக்கு பதிலாக n0 e பவர் மைனஸ் லாம்டா டின்னு எழுதிக்கலாம். ஏன்னா கணக்கு வந்து சம் வந்து நமக்கு அடிக்கடி ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்கும். r is equal to dn by dt ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல r is equal to minus lambda n யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா r is equal to minus lambda n0 e power minus lambda t கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்டிவிட்டி at any instant of time t. இனிஷியல் ஆக்டிவிட்டினா r0 னு சொல்லுவோம், அது it is minus lambda n0. Minus lambda n is activity at the time n. Lambda n0 is initial activity. So நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம், n by n0, r by r0 is equal to n by n0 னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவும் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். n by n0 is 1 by 2 whole power n. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்ப நம்ம சம் போடும்போது. ஸோ இந்த ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரியணும். ஆக்டிவிட்டினா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிஸ்இன்டகிரேட்டிங் பர் செகண்ட். இந்த ஆக்டிவிட்டிக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பெக்கோரல் தான் இதை கண்டுபிடிச்சதுனால பெக்கோரல் தான் ஆக்டிவிட்டிக்கு யூனிட். The SI unit for activity is becquerel. அப்படின்னா 1 atom per second. அதுக்கு யூனிட் 1 becquerelனா if 1 atom disintegrates in 1 second, the activity is 1 becquerel, BQ அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஆக்டிவிட்டினா என்ன, dn by dt. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம் பை டைமுக்கு செகண்ட் 1 செகண்ட். பட் இது ரொம்ப குட்டி யூனிட்டா இருக்கிறதுனால இன்னொரு பெரிய யூனிட் சொல்லியிருக்காங்க. மேடம் கியூரி இதுல பெருசா ரிசர்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ தெர் இஸ் ஒன் மோர் யூனிட் ஃபார் ஆக்டிவிட்டி, 1 curie. 1 curieனா 3.7 into 10 power 10 disintegrations per second, or 3.7 into 10 power 10 becquerel is 1 curie. ஸோ நார்மலா கியூரியை தான் நம்ம ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம், பட் becquerel is also a unit, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா போடணும். There is one more definition called mean life. It is represented by the symbol tau. Half life வந்து capital T இல்ல T half னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். mean life tau னு சொல்றோம். mean life னா என்ன? It is the total lifetime of all the radioactive nuclei divided by total number of atoms. பார்த்தா நான் ஒரு 100 ஆட்டம்ஸ் எடுத்துனேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு ஆட்டம் டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா இந்த 2 ஆட்டத்துக்கு லைஃப் டைம் 0. ரெண்டாவது செகண்ட்
ஒரு 1.95 வச்சுக்கலாம் ஆட்டம்ஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்னா இவங்களுக்குலாம் 1 செகண்ட் லைஃப் டைம். அது மாதிரி ஒவ்வொரு ஆட்டமோட லைஃப் டைமையும் ஆட் பண்ணி எல்லா ஆட்டத்தோடைய லைஃப் டைமையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால டிவைட் பண்ணா வர்றதுக்கு பேரு மீன் லைஃப். நம்ம இதோட டெரிவேஷனுக்கு போகல. We just restrict to the formula. The mean life is 1 by lambda. Half life is 0.6931 by lambda. Mean life is 1 by lambda. So இது ரெண்டு பேருக்கு ரிலேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த 1 by lambdaக்கு பதிலா tau போட்டுனா 0.6931 tauன்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஹாஃப் லைஃபுக்கும் மீன் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில நம்ம சம்மு போடுறதுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இப்படி சொல்லும் போது அப்டிராக்டா இருக்கு, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்லாம் தோணுது. பட் நம்ம உண்மையிலே இதுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் யூசஸ் இருக்கும். 2-3 ப்ராப்ளம் போட்டோம்னா வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. இப்ப நம்ம இது பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் தெரியுது. ஹாஃப் லைஃப் வந்து சின்னதா இருந்தா அது ரொம்ப நல்ல மெட்டீரியல் நம்ம நினைக்கலாம். ஹாஃப் லைஃப் கம்மியா இருக்குன்னு என்ன சீக்கிரமா அப்ப ஒரு சாம்பிளுக்கு 1 இயர் ஹாஃப் லைஃப், இன்னொரு சாம்பிளுக்கு 10 இயர் ஹாஃப் லைஃப்னா இது 1 இயர்லயே இந்த சாம்பிள் இல்லாம போயிடும். இனிமே அது ரேடியேஷனை எமிட் பண்ணாது. பிகாஸ் இந்த ரேடியேஷன்ஸ்லாம் நல்லது கிடையாது, தேர் ஆல் ஹார்ம்ஃபுல். அப்ப ஒரு சாம்பிள் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஹாஃப் லைஃப் அதிகம் கம்மியா இருக்குன்னா அதோடைய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். லாம்டா ரொம்ப அதிகம், பிகாஸ் ஹாஃப் லைஃபும் ஆக்டிவிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டி ஹாஃபும் லாம்டாவும். ஸோ அது ஆக்டிவ் அப்படின்னா நிறைய வேகமா டிகே ஆகும், நிறைய ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹாஃப் லைஃப் கம்மியா இருக்குன்னா அது நல்லதுன்னு நினைச்சுக்கூடாது. ரேடியோஆக்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும், தேர் நாட் சோ குட். அதை வந்து நம்ம ரொம்ப லிமிட்டட் யூசேஜ் தான் பண்ணணும். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கேன்சர் அழிக்கிறதுக்கெல்லாம் பண்றோம். அப்போ கூட கரெக்டா எந்த இடத்துல கேன்சர் டிஷ்யூ இருக்கோ அங்க மட்டும்தான் ரேடியேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா வேற இடத்துல பட்டுதுன்னா நல்ல செல்ஸ் இல்லாம அது கில் பண்ணிடும். ஸோ இந்த ரேடியேஷன்ஸை நம்ம அதை பத்தி நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோடைய ஹாஃப் லைஃப் மீன் லைஃப் தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் பண்றது. நான் சொன்னேன் ரேடியோ கார்பன் டேட்டிங் ஆர்கியாலஜில யூஸ் பண்றோம்னு. அதுக்கு நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சம் ஒன்று போடுவோம், 2-3 சம்மு போடுவோம். தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். இது இந்த ஹாஃப் லைஃப் மீன் லைஃப் படிக்கிறதுனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நாம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் we will work out few problems in this half life and mean life. We'll stop here today.